அரசியல் என்ற ஒரு துறையையே முதல் முறையாக கொண்டு வந்தது இஸ்லாமியர்கள் தான். رب العالمين نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم إن الله يأمركم أن تؤدوا الأمانات إلى أهلها صدق الله العظيم قال رسول الله صلى الله عليه وسلم إذا وسد الأمر إلى غير أهله فانتظر الساعة أو كما قال عليه الصلاة والسلام. இந்த விண்ணையும் மண்ணையும் படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். பொறுமையின் கடல் இஸ்லாத்தின் நிழல் நம் பெருமானார் ரசூலே கரீம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் அடிச்சுவற்றை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், வலிமார்கள், இந்த மன்றத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். இன்றைக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாடும் பரபரப்பாக பேசிக் கொண்டிருப்பது தேர்தலை பற்றித்தான். இந்த அரசியல் அதிகாரம் என்பது இன்றைய காலகட்டத்திலே ஒரு முக்கியமான விஷயமாக பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அன்றைய காலகட்டத்திலும் ஆட்சியாளர்கள் இருந்தார்கள். ஒவ்வொரு கலீஃபாக்களும் எப்படிப்பட்ட ஆட்சியை தன்னுடைய நாட்டிற்கு தன்னுடைய மக்களுக்கு வழங்கினார்கள். ஒவ்வொரு கலீஃபாக்களும் பல சரித்திரத்தை படைக்கும் அளவிற்கு மிக பெரும் ஒரு பிரம்மாண்டமான ஆட்சி அதிகாரத்தை தன்னுடைய நாட்டு மக்களுக்கு வழங்கி சென்றார்கள். அன்றைய காலகட்டத்திலே குறிப்பாக நீதிக்கு ஒரு உமர் என்று சொல்லக்கூடிய உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய ஆட்சி காலத்தில் எப்படிப்பட்ட ஆட்சி அதிகாரத்தை உமர் ரலியல்லாஹு அவர்கள் தன்னுடைய நாட்டிற்கு வழங்கினார்கள் என்று தெரியுமா? தன்னுடைய நாட்டு மக்கள், உமர் ரலியல்லாஹுடைய நாட்டில் வாழக்கூடிய மக்கள் சாதாரண பாலில் கலப்படம் செய்வதற்கு கூட அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்களாக வாழ்ந்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு நீதமான ஆட்சியை ஆண்டவர்கள் தான் உமர் ரலியல்லாஹு அவர்கள். அவர்கள் மாத்திரமல்ல, உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய பரக்கத்தின் காரணமாக அவர்களுடைய பரம்பரையில் வந்த இரண்டாவது உமர் என்று போற்றப்பட்ட உமர் இப்னு அப்துல் அசீஸ் அவர்களுடைய ஆட்சி காலமும் மிக பிரம்மாண்டமானதாகத்தான் இருந்தது. அவர்களுடைய ஆட்சி காலத்தில் ஜக்காத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்ததன் காரணமாக, ஒருவருக்கொருவர் ஜக்காத்தை வழங்கி கொண்டதன் காரணமாக இறுதியில் அந்த ஜக்காத்தை வாங்குவதற்கு ஆளில்லாத அளவிற்கு மிக பெரும் ஒரு ஆட்சியை உமர் இப்னு அப்துல் அசீஸ் அவர்கள் வழங்கி சென்றார்கள். அன்றைய காலகட்டத்தில் அரசியல் என்ற ஒரு துறையையே முதல் முறையாக கொண்டு வந்தது இஸ்லாமியர்கள் தான். அதன் பிறகு மன்னராட்சி துவங்கியது. ஆனால் இன்றைய காலகட்டத்திலே நம்முடைய நாட்டில் இஸ்லாமிய ஆட்சியும் கிடையாது, மன்னராட்சியும் கிடையாது. அப்படி இருந்தும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு கொடுத்திருப்பது என்ன தெரியுமா? நாமே நம்முடைய ஆட்சியாளர்களை தேர்ந்தெடுக்கும் உரிமையை நமக்கு தந்திருக்கிறார். ஒவ்வொருவரும் தனது வாக்கை அளித்து தனக்கு தேவையான ஆட்சியாளர்களை அமைத்துக் கொள்ளக்கூடிய உரிமையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு வழங்கி இருக்கிறார். அப்படித்தான் இன்றைக்கு ஒவ்வொருவரும் தன்னுடைய வாக்கை செலுத்தினார்கள். ஆனால் இங்கு நாம் கவனிக்க வேண்டியது நம்முடைய வாக்கை யாருக்கு செலுத்துகிறோம் என்பதைத்தான். இந்த வாக்களிப்பதை பற்றி பெரியார்கள் பதிவு செய்யும் போது, இந்த வாக்களிப்பது என்பது ஒரு சிபாரிசு, ரெக்கமெண்டட் என்ற வார்த்தையும் இதன் உள்ளே அடங்கியது என்று பெரியார்கள் பதிவு செய்கிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தனது திருமறையிலே சொல்லி காட்டுகிறான், மை யஷ்ஃபா ஷஃபாஅத்தன் ஹஸனத்தன் யகுல்லஹு நஸீபும் மின்ஹா. நீங்கள் நல்லவர்களுக்கு சிபாரிசு செய்தீர்கள் என்று சொன்னால் அந்த நன்மை உங்களுக்கு கிடைக்கும். அதே நேரத்தில் ஒமை யஷ்ஃபா ஷஃபாஅத்தன்
செய்யாத்தை குல்லஹு கிஃபுலும் மின்ஹா. நீங்கள் தீயவர்களுக்கு சிபாரிசு செய்தீர்கள் என்று சொன்னால் அந்த தீமையும் உங்களுக்கு கிடைக்கும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தனது திருமறையிலே சொல்லி காட்டுகிறார். இது மாத்திரமல்ல, இந்த வாக்களிப்பதை பற்றி பெரியார்கள் இன்னொரு வார்த்தையும் பதிவு செய்கிறார்கள். இந்த வாக்களிப்பது என்பது ஒரு அமானிதத்தை போன்று. ஏனென்று சொன்னால் இந்த ஒட்டுமொத்த நாட்டையும் வழிநடத்தக்கூடிய ஒரு மிக பெரும் அமானிதத்தை, பொறுப்பை தகுந்தவர்களிடத்தில் ஒப்படைக்க வேண்டும். இதைத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தனது திருமறையிலே சொல்லி காட்டுகிறார். இன்னல்லாஹ யஅமுருக்கும் அன் துஅத்துல் அமானாத்தி இலா அஹ்லிஹா. அமானிதத்தை அதன் உரியவர்களிடத்தில் ஒப்படைக்க வேண்டும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறார். அதே நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், தகுதி இல்லாதவர்களிடத்தில் பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டால் நீங்கள் கியாமத் நாளை எதிர்பாருங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். ஹதீஸிலே பதிவு செய்யப்படுகிறது, இதா உஸ்ஸிதல் அம்ரு இலா கைரி அஹ்லிஹி ஃபஸ்ததிரிஸ் ஸாஆ. கண்ணியத்திற்குரியவர்களே, இன்றைய இளைஞர் சமுதாயம் மிக பெரும் ஒரு வழிகேட்டை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. இன்றைய இளைஞர்கள் திரையில் காண்பவர்களை எல்லாம் அரசியல் துறையில் ஏற்றி அழகு பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அந்த இளைஞர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நேர் வழியை காட்டுவானாக. நாம் எல்லோரும் நம்முடைய வாக்கை செலுத்தி இருக்கிறோம். அப்படிப்பட்ட நாம் செலுத்திய வாக்கை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மிக பெரும் ஒரு ஆட்சியாளர்களை நமக்கு வழங்கிடுவானாக என்று கூறி என் உரைக்கு திரையிடுகிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.